கோயம்புத்தூரின் இதமான அதிகாலை வேளை. மெகா முறுக்கு ஃபேக்டரியில் இயந்திரங்கள் சீராக இயங்கும் சத்தம் கேட்கிறது. சுடச் சுடத் தயாராகும் முறுக்கின் நறுமணம் வீசும் அந்த கலகலப்பான சூழலில் மணியண்ணன் தனது மேஜையில் அமர்ந்து கணக்கு புத்தகங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எதிரே சத்யா தனது லேப்டாப்பில் ட்ரேடிங் வியூ தளத்தை திறந்து வைத்து குழப்பத்துடன் தலையை பீத்து கொண்டிருக்கிறான். என்ன சத்யா, அந்த பச்சை சிவப்பு மெழுகுவர்த்திங்க உன்னை கொஞ்சம் அதிகமாவே சோதிக்குது போல இருக்கே. நீ வரைஞ்ச கோடுகளை பார்த்தா சிலந்தி வலை மாதிரியே இருக்கேப்பா என்று மணியண்ணன் கிண்டலாக கேட்டார். சத்யா சலிப்புடன் லேப்டாப்பை விட்டு நிமிர்ந்து பார்த்தான். ஆமாண்ண, நேத்து வரைக்கும் மார்க்கெட் ட்ரெண்ட் புரிஞ்சது. ஆனா இன்னைக்கு அந்த ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் ஒரு மாதிரி இருக்கே. சிலது குண்டா இருக்கு, சிலது குச்சியா இருக்கு, சிலதுக்கு தலையே இல்ல. இதெல்லாம் ஏதோ சொல்ல வருதுன்னு மட்டும் புரியுது. ஆனா என்ன சொல்லுதுன்னு தான் தெரியல. மணியண்ணன் சிரித்துக்கொண்டே ஒரு சுட சுட முறுக்கை எடுத்து சத்யாவிடம் கொடுத்தார். சத்யா, நம்ம முறுக்கு மாதிரியே தான் பங்கு சந்தையும். ஒவ்வொரு முறுக்கும் ஒரு வடிவத்துல இருக்கும். ஆனா ஒவ்வொன்னுக்கும் பின்னாடி ஒரு பக்குவம் இருக்கு. இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்கள்ங்கிறது சும்மா வரைபடம் கிடையாது. அது அந்த நேரத்துல சந்தையில இருக்கிற மக்களோட பயத்தையும் ஆசையையும் காட்டுற ஒரு எமோஷன் மீட்டர். நீ 3B BA கிளாஸ்ல படிக்கிற பையன். உனக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பத்தி நல்லாவே தெரியும். ஒரு எதிராளியோட அடுத்த நகர்வை அவனோட தற்போதைய சேகையை வச்சு எப்படி கணிக்கிறோமோ அதேதான் இங்கேயும். வா, இன்னைக்கு அந்த ரகசியங்களை உடைப்போம். முதல்ல டோஜி. நம்ம முறுக்கு கடைக்கு வர 2 பெரிய ஹோல்சேல் வியாபாரிகளை எடுத்துக்கோ. ஒருத்தர் விலையை குறைக்க சொல்றாரு, இன்னொருத்தர் இல்ல இந்த விலைக்கே எனக்கு வேணும்னு அடம்பிடிக்கிறாரு. 2 பேரும் இழுபறியாவே இருக்காங்க. கடைசியில அன்னைக்கு வியாபாரம் ஆரம்பிச்ச அதே விலையிலேயே முடிஞ்சிடுது. இதுதான் டோஜி. பங்குச்சந்தையில வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் சமபல போட்டி நடக்குதுன்னு அர்த்தம். ஒரு பெரிய அப்ட்ரெண்டுக்கு பிறகு இந்த டோஜி வந்துச்சுன்னா வண்டி கியர் மாத்த போகுதுன்னு அர்த்தம். உடனே முடிவெடுக்காம அடுத்த மெழுகுவர்த்தி என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் களத்துல இறங்கணும். என்ன, நேத்து ஒரு ஷேர் விலை பயங்கரமா கீழே விழுந்துச்சு. ஆனா சாயந்தரம் பார்த்தா பழைய இடத்துக்கே வந்துருச்சு. அது என்னென்ன என்று சத்யா ஆர்வமாக கேட்டான். அதான் தம்பி ஹேமர். சந்தையில கரடிகள் விலைய கடகடன்னு கீழே தள்ளுறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட புள்ளியில காளைகள் இருடா நாங்க வர்றோன்னு உள்ள நுழைஞ்சு விலையை இழுத்துட்டு போய் மேலேயே முடிப்பாங்க. ஒரு சரிவோட கடைசியில இந்த சுத்தியல் விழுந்தா அங்க ஒரு பலமான சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். அடிபட்ட பந்து வேகமா துள்ளும்னு சொல்வாங்களே, விலை இனி மேல ஏறப் போகுதுங்கிறதுக்கான அறிகுறி இது. அதே சமயம் விலையோட உச்சத்துல தலைகீழா ஒரு சுத்தியல் விழுந்தா அதுதான் ஷூட்டிங் ஸ்டார். விலை ஏறிக்கிட்டே போகுதுன்னு மக்கள் ஆசையில வாங்குறாங்க. ஆனா உச்சத்துல லாபத்தை பார்த்த சில புத்திசாலிகள் விற்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்தா உடனே ஜாக்கிரதை ஆயிரணும். காளைகளோட தெம்பு குறைஞ்சு கரடிகள் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். என்ன, சில சமயம் ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை தொடர்ந்து ஒரு பெரிய மெழுகுவர்த்தி வந்து அதை அப்படியே மூடிடுதே, அது என்னென்ன? அதுக்கு பேரு என்கல்ஃபிங் தம்பி. ஒரு சின்ன மீனை ஒரு பெரிய மீன் முழுசா விழுங்குற மாதிரி. சின்ன சிவப்பு கேண்டில பெரிய பச்சை கேண்டில் விழுங்குனா அத புல்லிஷ் என்கல்ஃபிங். விலை ராக்கெட் மாதிரி ஏறப்போகுது. அதுவே சின்ன பச்சை கேண்டில பெரிய சிவப்பு கேண்டில் விழுங்குனா சந்தை பாதாளத்துக்கு போக போகுதுன்னு சொல்ற எச்சரிக்கை மணி. மணியண்ணன் தனது முறுக்கு தட்டில் இருந்த உடைந்த துண்டுகளை காட்டினார். இந்த உடைந்த துண்டுகளெல்லாம் தனித்தனியா இருந்தா குப்பை, ஆனா ஒன்னா சேர்ந்தா ஒரு முறுக்கு. அதே மாதிரி தான் ஒரு கேண்டில மட்டும் வச்சு முடிவெடுக்காத. வால்யூம், சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தாதான் உன்னால ஜெயிக்க முடியும். இந்த மெழுகுவர்த்திகள் வெறும் படங்கள் கிடையாது. இது சந்தையோட மொழி. பயம்னா கேண்டில் சிவப்பாகும், ஆசைனா பச்சையாகும், நிதானம்னா டோஜி உருவாகும். இதையெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் செஞ்சா கோயம்புத்தூர்ல இருந்து நீயும் ஒரு மிகச்சிறந்த முதலீட்டாளரா உருவெடுக்கலாம். சத்யா லேப்டாப் திரையில் ஒரு புது வெளிச்சத்துடன் பார்க்கிறான். கேண்டில்கள் இப்போது அவனுக்கு தெளிவாக புரிய தொடங்கி நின்றன. என்ன நண்பர்களே, மணி அண்ணன் சொல்லிக் கொடுத்த இந்த கேண்டில் ஸ்டிக் ரகசியங்கள் உங்களுக்கு புரிஞ்சதா? இந்த 4 பேட்டர்ன்ல நீங்க எந்த பேட்டர்னை சார்ட்ல அதிகமா பார்த்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.